வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு W2S Academy Prem Kiran channel. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதில் பார்ட் 6 வீடியோ. ஸோ பார்ட் 4 வந்து வர்னர் தியரி அண்ட் பார்ட் 5 வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமன் கிளேச்சர். அந்த மொத்த இதுவுமே ஒரே வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸுக்கு நான் போட்டுட்டேன். அதில் ஒரு பார்ட் வந்து பார்த்துட்டோம்னா மிஸ் ஆகிருந்துச்சு. லைக் அதில் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் தனியாக இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இதில் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்க போகிறேன். ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே. ஸோ அதுக்கு முன்னாடி W2S அகாடமியில் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு ஃபார் த அகாடமிக் இயர் 2021 அண்ட் 2022. ஸோ கிளாஸ் 10, 9, 10, 11 அண்ட் 12 ஸ்டூடெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் நீட் JEE கிளியர் பண்ணணும், கான்செப்ட் பேஸில் படிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டாஃப் எடுக்கணும், இது வரைக்கும் வேறு லெவல் டீச்சிங் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் எல்லாரும் நடத்துகிறாங்க, ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு த பெஸ்ட் பிளேஸ் இன் கோயம்புத்தூர் ஐ வுட் சஜஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் W2S Academy for NEET and JEE கோயம்புத்தூர். ஸோ மறக்காமல் உங்களோட சீட்ஸை பிளாக் பண்ணிக்காங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ்லேயும் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அட்மிஷன்ஸ் நம்ம கொடுக்கறது. ஸோ 7373417383 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட நேம், கிளாஸ் அண்ட் ஸ்கூல் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எங்களோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லுவோம். அப்புறம் ஒரு 10 days வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸஸ் இருக்கும். டெமோ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட சீட்டை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அதுக்கு முன்னாடி எங்களோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாங்களே சொல்கிறத விட எங்களோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூடியூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கனாலே, பிகாஸ் ஏன்னா பேரண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபீட்பேக் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. பிகாஸ் பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு எங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ மறக்காமல் அந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக் நவ். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் நான் எழுதியிருக்கேன். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு தெரியாது. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே ஆக்சுவலாக எழுதுவாங்கப்பா. ரோமன் நம்பரில் நார்மலாக இப்படி எழுதுவாங்க. ஸோ அது என்னங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்னு பார்க்கணும். ஸோ சார்ஜ் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இங்கே எதுவுமே கொடுக்கலையா, அப்போ இங்கே சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாட்டி அதை வந்து நம்ம நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். ஓகே, சாரி, இந்த கொஷனில் வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க, லைக் இது பாசிட்டிவ்னு, இங்கே பாசிட்டிவ்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, சரி, இப்போ நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். கோபால்ட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ கோபால்ட் எனக்கு தெரியாது, அதனால் அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். குளோரினோட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா -1, கரெக்டாக. குளோரின் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. எத்திலீன் டையமைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிடென்டேட் லிகண்ட். ஸோ எத்திலீன் டையமைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாலிடென்டேட் நியூட்ரல் லிகண்ட். ஸோ அதனால் அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஒரே ஒரு கோபால்ட், அதனால் 1 × x ப்ளஸ் 2 குளோரின் இன்ட்டு -1 ஈக்குவல் டு +1. ஏன்னா இது ப்ளஸ் தான் இந்த சார்ஜ். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா x -2 is equal to +1. அப்போ x is equal to 1 + 2 which is nothing but 3. அப்போ இங்கே கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டாங்கன்னா 3 இப்படி எழுதணும். அப்போ இதோட ஃபுல் நேம் எழுதலாமா எப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், ரூல் படி நம்ம எழுதணும்னா எத்திலீன் டையமைன் 2 இது இருக்கா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்திலீன் டைஅமைன். இந்த லிகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா குளோரிடோ. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு குளோரிடோ தானே வரும். ஸோ டை குளோரிடோ, ஸ்பேஸே விடாமல் எழுதணும். ஸோ எத்திலீன் டையமைன் வந்து பாலிடென்டேட் லிகண்ட். ஆல்ரெடி அதோட இதில் டைங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து டை ட்ரை அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே 3 வந்திருக்கிறதுனால நம்ம ட்ரிஷ். ஓகேவா, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், ட்ரிஷ். அதுக்கப்புறம் எத்திலீன் டையமைன் கோபால்ட். ஏன்னா இது பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ் அப்படின்னா இதோட பேர் கோபால்ட் அப்படியே தான் இருக்கணும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தான் கோபால்டேட். ஸோ கோபால்ட் ரவுண்ட் பிராக்கெட் போட்டு 3 கோடு ரோமன் நம்பர். ஸோ டைக்ளோரிடோ ட்ரிஷ் எத்திலீன் டையமைன் கோபால்ட் 3 அப்படிங்கிறது தான் நம்மளோட நேம். ஓகேவா,
ஸோ அதே தான் கைஸ். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு தெரியாது, அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இதை ரெண்டாக பிரித்தோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? இது வந்து பார்த்துட்டோம்னா 3K+ன்னு வரும் கரெக்டாக. இதெல்லாம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதை நான் பிரித்தேன் அப்படின்னா FeCN6 மைனஸ்ன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா 3 ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே 3 மைனஸ் வரணும். அப்போ சென்ட்ரல் மெட்டல் கோஆர்டினேஷன் ஸ்பியரோட சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா 3 மைனஸ். இப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்துட்டோம்னா அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். ஃபைன். ஸோ அயனோடது தெரியாது, அதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சைனைட் வந்து பார்த்துட்டோம்னா அது ஒரு நெகட்டிவ் லிகேண்ட் கரெக்டாக. ஸோ அது வந்து பார்த்துட்டோம்னா -1. இப்போ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 1 × x, ஏன்னா ஒரே ஒரு அயன் தான் இருக்கு, ப்ளஸ் அடுத்தது 6 Cn இருக்கு into -1 is equal to -3. அப்போ x -6 is equal to -3. X is equal to -3 plus 6. X is equal to +3. அப்போ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க என்ன? +3. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? Fe இப்படி போடலாம். அப்போ இதோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்துட்டோம்னா இதோட ஃபுல் நேம் எழுத போகிறேன். ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எப்போவுமே கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ கேட்டையான் இது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ஆனையான். ஆனையான்ல யாரு? லிகேண்ட். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 3. அப்போ இதோட நேம் என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா பொட்டாசியம். பொட்டாசியம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஹெக்ஸாசைனோ. ஸோ இது நெகட்டிவ் இதுதானே கரெக்டா? இது நெகட்டிவ் தான், ஆனையான் தானே. அப்போ ஆனையானுக்கு ஃபெரஸ் வந்துச்சுன்னா ஃபெரேட்டுன்னு சொல்லணுமா? ஹெக்ஸாசைனோ ஃபெரேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. ஸோ அதனால 3. புரிஞ்சா எப்படி பேர் வந்துச்சுன்னு? இதே மாதிரி இன்னொன்னும் நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வெறும் அது மட்டும்தான் பண்ண போகிறோம். Listen carefully. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்காதவங்க இதில் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகே பாருங்க. இப்போ நம்ம இங்கே யாரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்? பிளாட்டினமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம பிரிக்கணுமா? ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? ஆனையான் Na ப்ளஸ் ப்ளஸ் இது கேட்டையான், சாரி. அடுத்தது கேட்டையான் என்னது? இது ஃபுல்லாகவே கேட்டையான். ஸோ Pt NH3 thrice Cl3. இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கேட்டையான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இங்கே இதுக்கு தானே நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பிளாட்டினம் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால ஒரே ஒரு பிளாட்டினம் தான் இருக்குது, அதனால எக்ஸ் ப்ளஸ் அமோனியா வந்து பார்த்துட்டோம்னா நியூட்ரல் ஆட்டம், அதனால அது ஒன்றுமே கிடையாது. அது டோட்டலாகவே வந்து பார்த்துட்டோம்னா 0 தான். நியூட்ரல் அமோனியாங்கிறது, அதனால தான் சொன்னேன் பாசிட்டிவ் ஆட்டம், நியூட்ரல் ஆட்டம், நெகட்டிவ் லிகேண்ட் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்கன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ் 3 இன்ட்டு குளோரின் வந்து பார்த்துட்டோம்னா -1 ஈக்குவல் டு -1. ஏன்னா டோட்டல் சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் -3 is equal to -1. X is equal to -1 plus 3, which is x is equal to +2ன்னு வருமா? அப்போ இந்த இடத்துல பிளாட்டினமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஸோ பிடி போட்டு இப்படி வந்து பார்த்துட்டோம்னா இப்படி போடும் கரெக்டாக. இப்போ இதோட நேம் எழுதணுமா? ஸோ நேம் யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? எப்போவுமே கேட்டையானுக்கு ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஆனையான். ஸோ இங்கே ஆனையானில் யாருக்கு? இந்த லிகேண்ட் ரெண்டு பேர்த்தில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்துட்டோம்னா இவங்க. அப்புறம் தேர்டு வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஃபாலோட் பை ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா அம்மைன் மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதனால ட்ரை அம்மைன். அடுத்தது 3 குளோரின் இருக்குது. ஸோ ட்ரை குளோரிடோ. ஓகேவா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டுப்பா, கேட்டையானோட பேரு நான் வைக்க மறந்துட்டு பாருங்க. சோடியம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இதை அப்படியே கண்டினியூஸாக எழுதணும். சோடியம் ட்ரை அம்மைன் ட்ரை குளோரிடோ பிளாட்டினேட் கரெக்டா? ஏன்னா நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா
platinate 2 இது பண்ணிட்டேன். ரெண்டே ரெண்டு கோடு தான் 2. ஓகேவா? எனி டவுட்? ஃபைன். இன்னி ஒன்று பார்த்துடலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ இங்கே ஒரு காம்பவுண்ட் எழுதியிருக்கேன். இங்கே என்னென்னா காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டையானா வர மாதிரி. அதாவது என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்டையான். இது வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனையானா இருந்துச்சு, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஃபுல்லாக வருது. ஸோ இது வந்து கேட்டையான் ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டோம்னா சிஎல் மைனஸ். இது நீங்கள் எதுவும் சார்ஜும் நீங்கள் நியூட்ரலாக தான் இருக்குது. அதாவது என்னென்னா இங்கே ஒரே ஒரு மைனஸ், இங்கே ஒரே ஒரு ப்ளஸ். ஸோ தே கேன்சல் ஈச் அதர் 0. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் போட்டு காமிக்கிறேன், வேறு மாதிரி வரதும் இப்படி வரும். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஐ மீன் இந்த காம்ப்ளெக்ஸோட குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் வேணும். அப்போ அதை வச்சு எழுதலாம். ஸோ குரோமியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியாது, அதனால எக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ப்ளஸ் வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரல் லிகேண்ட், அதனால அதை அப்படியே போட்டுக்கலாம். குளோரின் வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ் லிகேண்ட், அப்போ 2 into -1 ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே +1. ஸோ அதனால +1 இங்கே நான் போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் -2 is equal to 1. அப்போ x is equal to 1 plus 2, which is nothing but x is equal to +3. அப்போ குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 1 2 3. ஓகேவா? இப்போ இதுக்கு பேர் எப்படி எழுதலாம்னு பாருங்க. கேட்டையானுக்கு தானே ஃபர்ஸ்ட் பேர் வைக்கணும். அதில் கேட்டையான்ல யாருக்கு? லிகேண்ட். ஸோ இங்கே நம்ம பார்க்குறப்போ 4 வாட்டர் இருக்கு, அதனால வந்து பார்த்துட்டோம்னா டெட்ரா அக்வா. ஓகேவா? அப்புறம் டைக்ளோரிடோ, அப்புறம் குரோமியம். ஏன்னா இது பாசிட்டிவாலாம் இருந்துச்சுன்னா இதோட பேர் அப்படியே தான் வைக்கணும். கோஆர்டினேஷன் ஸ்பியர் அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் 8 சவுண்டில் வரணும். ஸோ பாசிட்டிவ் இருக்கிறதுனால குரோமியம் 3. அப்புறம் கடைசியாக இருக்கிறது குளோரைடு, குரோமியம் 3 குளோரைடு. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ இதே மாதிரி இன்னொன்றும் பார்க்கலாம். பாருங்க, இங்கே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா காம்பினேஷன்லேயும் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எப்படி எனக்கு பிரியும்? காம்ப்ளெக்ஸ் வந்து போன இதில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்துட்டோம்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து போன இதில் பார்த்த மாதிரியே இது வந்து கேட்டையான் தான். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ், அப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎல் மைனஸ். இங்கே 3 குளோரின் இருக்கா, ஸோ அந்த 3 வந்து பார்த்துட்டோம்னா இங்கே போடுவேன். போனதில் நம்ம பிரிக்கிறப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் மேலே இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே 3 மைனஸ் இருக்கா, ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ இதை டேலி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கே 3 ப்ளஸ் போடணுமா? அப்போ இப்போ பாருங்கள், 3 ப்ளஸ்ஸு 3 மைனஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டோட்டலாக வந்து பார்த்துட்டோம்னா 0. ஓகேவா? ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா இதை கண்டுபிடிச்சா தப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கரெக்டாக வரும். கரெக்டாக தானே? ஸோ அப்போ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கோபால்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அமோனியா வந்து பார்த்துட்டோம்னா நியூட்ரல் லிகேண்டா இந்த இடத்துல நியூட்ரல், அதனால அப்படியே 0 ஆயிரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 1 into x plus 0, அமோனியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோட்டலாக வந்து 0, 6 into 0 ஈக்குவல் டு +3. அப்போ என்ன வரும்னா x is equal to +3. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இந்த மேலே இந்த சார்ஜ் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் தப்பாக தான் வரும். அப்போ இதுக்கு பேர் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்கணும்? லிகேண்ட். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா வெளியே இருக்கக்கூடிய ஆனையான். அப்போ இங்கே எழுதுறப்ப எப்படி வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெக்ஸா அம்மைன், ஓகேவா, கோபால்ட் 3 குளோரைடு. அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது நிறையா எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஃபைன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்க வேண்டியது யார் யாரெல்லாம் நெகட்டிவ் லிகேண்ட். ஒன்று விடாமல் எனக்கு 2 3 தெரிஞ்ச போதுன்ட்டுலாம் கிடையாது. பசங்களோட மென்டாலிட்டி அப்படி ஒன்று இருக்குது. சும்மா ஒரு 2 தெரிஞ்சு வச்சுக்கணும். நோ கம்ப்ளீட் என்னென்னலாம் நான் எழுதியிருக்கணும் அதை அத்தனையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எந்த இது கொஷின் மாற்றி கேட்டாலுமே உங்களால் வந்து அது எழுத முடியும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று தெரியாமல் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டோம்னா W2S அகாடமியில் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ போயிட்டுருக்கு ஃபார் நீட் அண்ட் JEE அண்ட் போர்டு எக்ஸாம்ஸுக்கு உண்டானதும் போயிட்டுருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் கான்செப்ட் பேஸில் படிக்கணும்,
இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும், ரொம்ப வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் W2S அகாடமிக்கு உங்களோட சீட்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ டெமோ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டார்டிங் போகும் 10 டேஸ். அதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட டீச்சிங்கை பற்றி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் W2S அகாடமி பிரேம் கிரண் சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அப்படிங்கிற வீடியோஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ அதில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் பார்த்து எங்களோட டீச்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் தான். ஸோ அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கலர்ஃபுல்லான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஏசி கிளாஸ் ரூம்ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி படித்தவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லுவோம் W2S அகாடமி இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் வாங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யா பிரேம் கிரண். தேங்க்யூ கைஸ். அண்ட் மறக்காமல் இன்னொன்று என்னென்னா லைக் உங்களுக்கு வந்து எங்களோட நோட்ஸ் எல்லாமே வேணும், எங்களோட நோட்ஸ் எல்லாமே எங்களோட பிடிஎஃப் வேணும் படிக்கிறதுக்கு, நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 7373417383 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எந்த லெசன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லெசனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இதுக்கு எந்த விதமான சார்ஜ் எதுவுமே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ தேங்க்யூ கைஸ்.